மக்களை பாதுகாக்கின்ற படியில் இருந்து கவர்மெண்ட்டுக்காக எம்ப்ளாய்க்கு நான் எதிர்க்கையா, இல்லை தனியார் துறையில் நாம் வேலை செய்யணும், மருத்துவம் சார்ந்த துறையில் நீங்கள் வேலை எடுத்து செய்கிற மாதிரி இருந்தாலோ அல்லது மருந்து விற்பனை செய்கிற மாதிரி இருந்தோ இந்த முறை நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய காலமாக இருக்கப்பெறும். வெளியூரோ வெளிநாட்டிலே ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வேற்று வழி என்று சொல்கிற மாதிரி மாற்று வழியில் இவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பினை கொடுக்கின்ற இந்த நேரத்தில் அவங்கள கைப்பிடிச்சு தூக்குற மாதிரியே இருக்கும். இந்த செவ்வாய் பகவானால் ஏற்றம் தரக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்றால் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு பெரிய லெவலில் தான் தொண்டு செல்லும். தேவையில்லாத சண்டை பிரச்சனைகள் வரும், அதில் கொஞ்சம் பார்த்துங்க. வாக்குவாதங்கள், வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம். இறைவன் நாமத்தை சொல்லி வாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செவ்வாய் பகவான் என்று சொன்னாலே கடகத்தில் அமரும்போது மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம் சந்திரமங்கல யோகம் ஏற்படும் உங்களுக்கு. இதனால் இது வரைக்கும் ஆதாயமே இல்லைங்க, நான் ஏதோ வாழ்க்கை தரத்தை வாழ்ந்துட்டுருக்கேன்னா அந்த வாழ்க்கை தரம் இப்பொழுது மாறும். நல்ல ஒரு தூண்டுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற போகிறீங்க. மாற்று வழி என்று சொல்கிற மாதிரி உங்களுக்கு உறவுகள் கை கொடுக்க போகுது. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, செவ்வாய் பெயர்ச்சி தனுசு ராசிக்கு என்ன. ஏன்னா செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்கு 12ஆம் அதிபதி, அவர் தான் 5ஆம் அதிபதியும் கூட. நோய்க்கு காரகன், இரத்தத்துக்கு காரகன், சகோதரருக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஒவ்வீரியம் தைரியம் எல்லாமே அவர்கிட்ட தங்குது. ஒரு மனிதனின் வாழ்வாதாரத்தை மேலோங்குவதும் அவர் தான். இந்த ஒரு எப்படி சொல்கிறதுன்னா கட்டுமரம் என்று சொல்கிறோம் இல்லை, இந்த போர்ப்படை தளபதி அந்த மாதிரி பொறுப்பாளராக நீங்கள் மாறக்கூடிய காலம். அதாவது இந்த மாதிரி எக்ஸாம் எழுதியிருந்தா, வேலை வாய்ப்பில் நம்ம எதனா எக்ஸாம் எழுதியிருந்தால் வாழ்வாதாரம் மாற்றக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். பயப்படவே தேவையில்லை. ஐயா, வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த, அதாவது காவல் சீருடை பணியாளர்கள் தேவைகள் என்று சொல்கிறோம் இல்லை, ஒரு காவல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு, நம்மளுக்கு இந்த டிரைவர் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு, அதுவும் இல்லாமல் இந்த மருத்துவம் முக்கியமாக மக்கள் பணி, இவையெல்லாம் அந்த சீருடை பணியில் தான் வரும். மக்களை பாதுகாக்கின்ற படியில் இருந்து கவர்மெண்ட்டுக்காக எம்ப்ளாய்க்கு நான் எதிர்க்கையா, இல்லை தனியார் துறையில் நாம் வேலை செய்யணும், மருத்துவம் சார்ந்த துறையில் நீங்கள் வேலை எடுத்து செய்கிற மாதிரி இருந்தாலோ அல்லது மருந்து விற்பனை செய்கிற மாதிரி இருந்தோ இந்த முறை நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய காலமாக இருக்கப்பெறும். ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். வேலை அமைப்புகளில் நம்ம தேடி வரும். இனிமேல் இதுவரைக்கும் நாம் தேடி போயிருந்தோம், இனிமேல் நம்மளை தேடி வரும். நோய்த்தன்மை என்று சொன்னால் அந்த நோயோட தன்மை எவ்வாறு இருக்குன்னா, இது வரைக்கும் துன்புறுத்தி கொண்டிருந்த, அதாவது வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், ஒரு 45 வயசு 50 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நோயுடைய தன்மை குறையக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். நோயிலிருந்து ரெடியூஸ் ஆவீங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோய் கட்டுக்குள் வரும் என்று சொல்கிறோம்ல. பிபி ஆகட்டும், சுகர் ஆகட்டும், பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து நேரடி பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பார். செவ்வாய் பகவான் நீச்சகதி பெறுகிறார். அதுவும் சந்திரனோட வீட்டில் அவர் கேந்திரம் பெறுவது, அந்த மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவார். இந்த நேரத்தில் இந்த கேந்திரம் பெறும்போது கிரகங்கள் நல்ல ஒரு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க வல்லது. இதுவரைக்கும் துன்பத்தை அனுபவிச்சிருந்த இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இனிமேல் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும். ரொம்ப வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு உடல் உபாதையில் கொஞ்சம் அதிகமாக படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுவாமி, தேவையில்லாத டென்ஷன்லாம் வரும், பிபி வரும். இந்த ரத்தம் சார்ந்த புற்றுநோய் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த புற்றுநோய் சார்ந்த விஷயங்கள்லாம், ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமாக இருக்கும். மஞ்சள் காமாலை, டைஃபாய்டு, இது மாதிரிலாம் சொல்கிற மாதிரி ரத்தத்தில் வரக்கூடிய நோய்கள் எல்லாமே தலை தூக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் இருக்கிறத சொல்லிடுறையா. ஏன்னா 8 என்பது மறைவு ஸ்தானம், 8ஆம் இடம் என்பது துர்ஸ்தானம் என்று கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் லக்ஷ்மி தரக்கூடிய ஸ்தானமும் 8ஆம் இடமே தான் கொடுத்துருக்கான். ஒரு நல்ல முன்னேற்றம் காணணும்னா 8ஆம் இடத்து அதிபதி இருந்தால் தான், நல்லா 8ஆம் இடத்து கிரகத்தினுடைய அமைப்பு இருக்கும்போது தான் நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும். தனவரவு எதிர்பார்க்கணும்னா நம்ம 8ஆம் இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருந்து நன்னா பார்க்குதோ அதுதான் கொடுக்கும் உங்களுக்கு. செல்வம் வாரி வழங்கணுமா கண்டிப்பாக 8ஆம் இடத்து அதிபதி தான் உங்களுக்கு முக்கியமாக தேவை. இந்த 2, 8, 12 என்று சொல்கிறோம் இல்லை, இதெல்லாம் மறைவு ஸ்தானம். 6ஆம் இடமும் மறைவு தான், ஓரளவுக்கு பரவாயில்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் பணவரவு ஸ்தானம் என்று சொன்னால் இந்த 2, 8, 12 ரொம்பவும் முக்கியமாக இருக்குது. இந்த ஸ்தானங்களில் மறைவு ஸ்தானத்திலையும் நம்மளுக்கு பணவரவு அதிகரிக்கும். அதாவது மறைமுக வருமானம் என்று கூட சொல்லலாம்.
மறைமுக வருமானத்தை நாம் ஈட்டக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். அரசாங்க வழியிலோ அல்லது மூலதனமாக நாம் போட்டு ஒரு குறைந்த முதலீட்டில் அதிக லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பை பெறுவது தனுசு ராசிக்கு இது ஒரு பெரிய ஏற்றத்தையும் கொடுக்கும். என்னங்க இத்தனை நாள் வரைக்கும் நேர்மையாக நான் உழைச்சிட்டேங்க, எதுக்கும் பலாபலங்கள் சரியில்லைங்க, எனக்கு டைம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட கேட்டாவே சொல்லுவாங்க எனக்கு டைம் சரியில்லை அப்படின்னு. காலம் இப்பொழுது மாற்றி அமைக்கின்ற காலமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த லக்ஷ்மி கடாட்சமும் நம்மளுக்கிட்ட கிடைக்க போகுது. இந்த ரியல் எஸ்டேட் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, பூமி சார்ந்த விஷயத்தில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல முன்னேற்றத்தம். இந்த கிரவுண்டு கிராலர், இந்த சிமெண்ட் ஜெல்லி இதெல்லாம் விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த மரச்சாமான்லாம் விற்பனை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க கொள்ளக்கூடிய காலமாக அமையப்போகுது. இந்த 120 நாட்கள் 23/10/2024 முதல் 21/2/2025 வரைக்கும் செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்று வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் 120 நாட்கள். பரவாயில்லை. தனுசு ராசிக்கு இது ஒரு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க வல்லதாகும். திடீர் திருமண யோகத்தையும் ஏற்படுத்தி தந்துருங்க ஐயா. இந்த நேரத்தில் திருமண பாகியமெல்லாம் இந்த காதல் விவகாரம் என்று சொல்கிற மாதிரி இந்த காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். வெளியூரில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சொந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் சரியாக இருக்கும். வெளியூரோ வெளிநாட்டிலே ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வேற்று வழி என்று சொல்கிற மாதிரி மாற்று வழியில் இவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பினை கொடுக்கின்ற இந்த நேரத்தில் அவங்கள கைப்பிடிச்சு தூக்குற மாதிரியே இருக்கும். இந்த செவ்வாய் பகவானால் ஏற்றம் தரக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்றால் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு பெரிய லெவலில் தான் தொண்டு செல்லும். வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உடல் உபாதை தொந்தரவு தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் சேவை இல்லை, இவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்காக இவங்க செலவு பண்ணுற மாதிரி நம்ம இருக்கும். நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கு இருக்காங்கல்ல, அதுக்காக செலவீனங்கள் செய்யக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். தனவரவும் அதிகரித்து கொண்டு இருக்கும். அதாவது வரவுக்கேற்ற செலவுகளும் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லலாம். சமநிலைமை என்று சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா துன்பத்தை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு செல்வத்தையும் கொடுத்துருவார். பிரிவினை என்று சொல்கிற மாதிரி இருந்தால் 7, 8 என்பது மனைவி ஸ்தானத்தையும் குறிக்குது, 2ஆம் இடத்தையும் குறிக்குது. மனைவி சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் உடல் உபாதைகளோ அந்த தொந்தரவுகளோ இருக்க தான் செய்யும் சாமி. தேவையில்லாத சண்டை பிரச்சனைகள் வரும், அதில் கொஞ்சம் பார்த்துங்க. வாக்குவாதங்கள், வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம். இறைவன் நாமத்தை சொல்லி வாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செவ்வாய் பகவான் என்று சொன்னாலே கடகத்தில் அமரும்போது மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம் சந்திரமங்கல யோகம் ஏற்படும். உங்களுக்கு நீச்சகதியிலே இருந்தாலும் கேந்திரம் பெறும்போதெல்லாம் உங்களுக்கு மங்கள யோகம் ஏற்படும் ஐயா. பயப்படணும் அவசியமே இல்லை. உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் நல்ல செல்வத்தை கொடுக்க தான் போகிறார். தனுசுக்கு இது ஒரு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க வல்லதாகவும், கல்வி சார்ந்த விஷயத்தில் மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு மேன்மை ஐயா. இந்த ஆப்ரேஷன் டெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு வெட்டும் தொழில் என்று சொல்கிறோம் இல்லை, எதுவாக இருப்பினும் மரம் வெட்டுறதா இருந்தாலும் சரி, கட்டிங் பண்ணுறது இருந்தாலும் சரி, இரும்பு வெட்டுறவங்களாக இருந்தாலும், எதை வெட்டு தொழிலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க வல்லதாக இருக்கும். இந்த பூமி சார்ந்த விஷயத்தில் ரியல் எஸ்டேட் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஜாக்பாட்னு கூட சொல்லுவோம். ஒரே வார்த்தை, குறைந்த முதலீட்டில் அதிக லாபத்தை பெறக்கூடிய அமைப்பை பெற போகிறாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஏற்றம். ஐயா நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க போட்டுங்க, ரியல் எஸ்டேட் போட்டு ரொம்ப பஜாறு பட்டுருக்குங்க. ஒரு ஃப்ளாட்டு கூட சேல்ஸ் ஆக மாட்டேதுன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலமாக இது மாறிடும். கடன்னு விற்றக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். அதிலே நம்மளுக்கு என்னென்ன சூட்சமாக வருதோ அதெல்லாம் நம்மளுக்கு இயற்கையாக இறைவனே நம்மளுக்கு செஞ்சு வர இந்த விஷயங்கள்லாம் நல்ல தள்ளுபடியான விஷயங்கள் இனிமேல் நம்மளுக்கு தேராது. அதாவது வேலை செய்கின்றோம், அந்த வேலைக்கான கூலியபடி 2 மடங்கு அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பை பெறும். நல்ல பாக்கியம் பெற போகிறீங்க ஐயா. நீங்கள் உயர்வினை தரக்கூடிய காலமாகவும் உடல் உபாதைகள் கண்டிப்பாகவும் இருக்கும் ஐயா. அதையும் சொல்லிடுறேன், உடல் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த மருந்து விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மெடிக்கல் ஷாப், மருத்துவமனை இந்த மாதிரி வச்சுட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு. இல்லை அந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்தை படிச்சுட்ருக்கிறவங்களுக்கும் பெரிய அமைப்பு தான் சொன்னேன், ஒரு நல்ல அமைப்பு என்று கூட சொல்லுவேன். நீர் சார்ந்த உறவுகள், அதாவது உணவு ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த பெரிய மாற்றங்கள் கொடுக்க வல்லதாகவும், அதனால் வருமானத்தை அதிகரித்து தரக்கூடிய ஹோட்டல் எல்லாமே பண்ணுறாங்கல்ல, ஹோட்டலு ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகிற போது.
தொட்டதெல்லாம் தொடங்க போதையா உங்களுக்கு. தனுசு ராசி ஏற்றம் தரக்கூடிய காலமாக இந்த 120 நாட்கள் இருக்க போது. வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு திரும்பவும் சொல்லிடுறேன், வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும், மருத்துவ செலவீனங்கள் அதிகரிக்கும் என்று கூட சொல்லலாம். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் சற்று இருக்க தான் செய்யும். இந்த நேரத்தில் பிபி சுகர்லாம் கொஞ்சம் அதிகமாகும், ஆனால் கண்ட்ரோலில் வந்துடும் சுவாமி. அவர் வரும்பொழுது கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் கண்ட்ரோலில் வந்துடும். மன அழுத்தங்கள் குறையும். இது வரைக்கும் உடல் உபாதைகள் இருந்தவங்க கூட இனிமேல் ஆக்டிவேட்டடாக வேலை செய்வாங்க. எதுவுமே வேலையே செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க கூட இனிமேல் ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க அந்த வேலை. நல்ல முன்னேற்றத்தை தரவல்லதாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த சுப்பிரமணிய சுவாமி, திருத்தணிகை சுப்பிரமணிய சுவாமி வழிபட அந்த வள்ளி தெய்வ யானை சமேதா அப்படின்னு சொல்கிற மாதிரி சுப்பிரமணிய சுவாமி திருத்தணிகை சென்று வர தனுசு ராசிகாரங்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க வல்லதாக இருக்கும் இந்த காலம். நன்றதுன்னு சொல்லுவாங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.